Hi students. So நம்ம last classல வந்துட்டு unit number 14 acid base and salt அந்த chapterல வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு solution வந்துட்டு acidic solutionா இல்ல basic solutionா கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு சில டெஸ்ட் பார்த்தா எப்படி கண்டுபிடிக்கிறது phenolphthalein indicator யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் methyl orange ஆட் பண்ணோம்னா என்னென்ன கலர் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் litmus paper. ஸோ litmus paperல வைக்கும்போது பேசிக் சொல்யூஷனா இருந்தா என்ன கலர் சேஞ்ச் ஆகும், ஆசிட் சொல்யூஷனா இருந்தா என்ன கலர் சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு pH அப்படின்னா pH ஸ்கேல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்டா வந்துட்டு சால்ட் அப்படின்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சால்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூசஸ், அந்த சால்ட்டை வந்துட்டு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ பேஜ் நம்பர் 168ல இருக்கு. Properties of salts. Salts are mostly solids which melt as well as boil at high temperature. So salt அப்படிங்கிறது வந்துட்டு மோஸ்ட்டாக எல்லாமே சாலிட் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது மெல்ட்டும் ஆகும் பாயிலும் ஆகும் எப்படின்னா ஹை டெம்பரேச்சரில். அதான் சொல்கிறாங்க salts are mostly solids which melt as well as boil at high temperature. Most of the salts are soluble in water. For example, chloride salts of potassium and sodium are soluble in water, but silver chloride is insoluble in water. அதாவது சால்ட்ஸ்ல வந்துட்டு 95% வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சால்யூபிளா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ வாட்டர்ல சால்யூபிள் ஆகக்கூடிய சால்ட்ஸா தான் இருக்கும். சில சால்ட்ஸ் மட்டும்தான் வாட்டர்ல சால்யூபிள் ஆகாது. அதான் சொல்றாங்க என்ன இந்த சால்ட் பொட்டாசியம் சோடியம், ஸோ இதோட குளோரைட் சால்ட்ஸ்லாம் வந்துட்டு வாட்டர்ல வந்துட்டு சால்யூபிள் ஆகும். ஆனால் சில்வர் குளோரைடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர்ல வந்துட்டு சால்யூபிள் ஆகாது. அதான் சொல்றாங்க இன்சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் chloride salts of potassium and sodium, but silver chloride is insoluble in water. So silver chloride வந்துட்டு வாட்டர்ல soluble இருக்காது. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, they are odorless, mostly white cubic crystals or crystalline powder with salty taste. ஸோ சால்ட் எப்படி இருக்கும், அதோட இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஓடர்லெஸ்ஸாக தான் இருக்கும், எந்த வாசமும் வராது. மோஸ்ட்டாக எல்லாமே வந்துட்டு ஒயிட் கலரில் தான் இருக்கும், மோஸ்ட்லி ஒயிட் கலரில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்னா கிறிஸ்டலாக இருக்கும், இல்லாட்டி கிறிஸ்டலைன் பவுடராக இருக்கும். ஸோ அதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட்டி டேஸ்ட் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க தே ஆர் ஓடர்லெஸ், மோஸ்ட்லி ஒயிட் cubic crystals or crystalline powder with salty taste. Next, salt is hygroscopic in nature. So salt அப்படிங்கிறது வந்துட்டு நேச்சரில் வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சால்ட்ஸ்னு பார்க்கும்போது 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் salts are mostly solids which melt as well as boil at high temperature. ஸோ சால்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ், அது ஹை டெம்பரேச்சரில் நம்மளால் மெல்ட் பண்ணவும் முடியும், அதாவது உருக்கவும் முடியும், அதை வந்துட்டு நம்மளால் பாயில் பண்ணவும் முடியும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். ஸோ சால்ட்லேயே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த சால்ட்ஸ் வந்துட்டு வாட்டரில் சால்யூபிள் ஆகும், சிலதான் வந்துட்டு வாட்டரில் சால்யூபிள் ஆகாது. ஸோ சால்யூபிள் சால்ட்ஸ்க்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா chloride salts of potassium and sodium. ஸோ வந்து இந்த ரெண்டும் வந்துட்டு வாட்டரில் சால்யூபிள் ஆகும். ஆனால் சில்வர் குளோரைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டரில் சால்யூபிள் ஆகாது. they are odorless, mostly white cubic crystals or crystalline powder with salty taste. ஸோ இந்த சால்ட்டுக்கெலாம் வந்து எந்த ஓடர் இருக்காது, மோஸ்ட்டாக எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஒன்று cubic கிறிஸ்டல்ஸாக இருக்கும், இல்லாட்டி ஒரே பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ சால்ட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் வந்து சால்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் பாருங்க வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். மெனி சால்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் as crystals வித் வாட்டர் மாலிக்யூல்ஸ். அதாவது நிறைய சால்ட்ஸ் வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் மாதிரி ஏதாவது ஃபவுண்ட் as கிறிஸ்டல்ஸ் வித் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ அந்த கிறிஸ்டல்ஸில் வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. These water molecules are known as water of crystallization. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறோம். Salts that contain water of crystallization are called hydrated salts. ஸோ எந்தெந்த சால்ட்டில் வந்துட்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அந்த சால்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். The number of molecules of water hydrated to a salt is indicated after a
dot in its chemical formula. அதாவது ஒவ்வொரு சால்ட்லயும் வந்துட்டு இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுலோட நம்பரை வந்துட்டு அதோட கெமிக்கல் ஃபார்முலால வந்துட்டு டாட் வச்சு இண்டிகேட் பண்ணுவாங்க. அதான் சொல்றாங்க the number of molecules of water hydrated to a salt is indicated after a dot in its chemical formula. So chemical formulaல ஒரு டாட் வச்சு அதுல எவ்வளவு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. For example, copper sulfate crystal have 5 molecules of water for each molecule of copper sulfate. So example என்ன சொல்றாங்க, copper sulfate crystal வந்துட்டு 5 molecules of water இருக்கு. ஒவ்வொரு copper sulfate crystalக்கும் வந்துட்டு 5 molecules of water இருக்கு. அதை எப்படி எழுதியிருக்காங்க? It is written as CuSO4 copper sulfate டாட் வச்சு 5H2O H2Oங்கிறது வாட்டர், எவ்வளோ மாலிக்யூல்ஸ் இருக்கு? 5 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. And is named as copper sulfate pentahydrate. So இதுக்கு என்ன நேம் கொடுக்குறாங்க? CuSO4 அப்படிங்கிறது வந்துட்டு காப்பர் சல்ஃபேட், CuSO4ங்கிறது வந்துட்டு காப்பர் சல்ஃபேட், பென்டா 5 இருக்கு, 5 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு, பென்டாஹைட்ரேட் அப்படின்னு நேம் கொடுக்குறாங்க. This water of crystallization makes the copper sulfate blue. So இந்த water molecules, இந்த copper sulfate இருக்கக்கூடிய இந்த water of crystallization தான் வந்துட்டு copper sulfate blue கலர்ல மாத்தி இருக்கு அப்படிங்கிறாங்க. When it is heated, it loses its water molecules and become white. Suppose இந்த copper sulfate நம்ம heat பண்ணும்போது அந்த water molecules heat பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த water moleculesல evaporate ஆகி போயிடும். ஸோ அப்படி evaporate ஆகி போகும்போது இந்த copper sulfate வந்துட்டு white கலருக்கு மாறிடுது அப்படிங்கிறாங்க. Salts do not contain water of crystallization are called anhydrous salt. ஸோ எந்தெந்த சால்ட்ல வந்துட்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அதாவது வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட் அப்படின்னு சொன்னோம். ஸோ எந்தெந்த சால்ட்டில் வந்துட்டு கிறிஸ்டல் மாலிக்யூல்ஸ் இல்லையோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்ஹைட்ரஸ் சால்ட் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் ஜென்ரலி ஃபவுண்ட் அஸ் பவுடர். ஸோ இது அது ஜென்ரலாக எப்படி இருக்கும்? பவுடர் ஃபார்மில் தான் இருக்குங்கிறாங்க. ஸோ வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் பார்க்கும்போது எல்லா சால்ட்ஸும் அதாவது மெனி சால்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் அஸ் கிறிஸ்டல்ஸ் வித் வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ மெனி சால்ட்டிலே நிறைய சால்ட்ஸ் வந்துட்டு அதோட கிறிஸ்டல்ஸ் அதோட அந்த சால்ட்டை வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் அந்த கிறிஸ்டல்ஸில் இருக்கக்கூடியதில் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாலிக்யூல்ஸ் அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்கிறோம். ஸோ எந்தெந்த சால்ட்டில் வந்துட்டு அந்த வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் இருக்கோ அதைத்தான் வந்துட்டு ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் எப்படி கெமிக்கல் ஃபார்முலா இண்டிகேட் பண்ணுவாங்கன்னா அந்த கெமிக்கல் ஃபார்முலா எழுதும்போது டாட் வச்சு இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தான் வந்துட்டு காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. காப்பர் சல்ஃபேட்டோட ஃபார்முலா CuSO4. ஸோ அந்த காப்பர் சல்ஃபேட்டில் வந்துட்டு ஒவ்வொரு கிறிஸ்டல்ஸுக்கும் வந்துட்டு 5 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதைத்தான் எப்படி எழுதியிருக்காங்க? CuSO4 அப்படிங்கிறது வந்துட்டு காப்பர் சல்ஃபேட். ஸோ டாட் வச்சு H2O அப்படிங்கிறது வாட்டர், எவ்வளோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது? 5 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்குது. அதான் வந்துட்டு CuSO4 டாட் 5H2O அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கு எப்படி நேம் கொடுப்பாங்கன்னா CuSO4 அப்படிங்கிறது வந்துட்டு காப்பர் சல்ஃபேட், 5 is penta H2O hydrate. ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்டலைசேஷன் இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸாக வந்துட்டு காப்பர் சல்ஃபேட் அந்த சால்ட்டை வந்துட்டு ப்ளூ கலருக்கு மாற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. சப்போஸ் இந்த காப்பர் சல்ஃபேட்டை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா அந்த காப்பர் சல்ஃபேட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸில் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த காப்பர் சல்ஃபேட் வந்துட்டு ஒயிட் கலருக்கு மாறிடும். அதாவது ப்ளூ கலரில் இருக்கிறது வந்துட்டு ஒயிட் கலருக்கு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த சால்ட்டில் வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கோ அதை நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எந்தெந்த சால்ட்டில் வந்துட்டு வாட்டர் மாலிக்யூல்ஸ் இல்லையோ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஆன்ஹைட்ரஸ் சால்ட்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆன்ஹைட்ரஸ் சால்ட் வந்துட்டு மோஸ்ட்டாக பவுடர் ஃபார்மில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா என்ன. நெக்ஸ்ட்டு இந்த சால்ட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சால்ட் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன? ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் சால்ட். ஸோ அதாவது நம்ம பார்த்து எக்ஸ்டர்னலாக அதாவது ஒரு கலர் வச்சோ அதோட ஸ்மெல்லை வச்சோ அதோட டென்சிட்டி வச்சோ சொல்கிறது தான் வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். The physical examination of the unknown salt involves the study of color,
ஸ்மெல் அண்ட் டென்சிட்டி. நான் சொன்னல ஒரு சால்ட்டோட ஃபிசிக்கலாக நம்ம அதை எக்ஸாமைன் பண்ணணும் அப்படின்னா அந்த சால்ட்டில் என்னென்னலாம் நம்ம ஸ்டடி பண்ணோம், அந்த சால்ட்டோட கலர் என்ன, அதுக்கு என்ன ஸ்மெல் வருது, அதுக்கு என்ன டென்சிட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம். திஸ் டெஸ்ட் இஸ் நாட் ரிலையபிள். ஆனால் இந்த டெஸ்ட் வந்துட்டு ரொம்பவே கஷ்டம், அப்படி மச் ரிலையபிள், ஈஸியாக நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ட்ரை heating test. This test is performed by heating a small amount of salt in a dry test tube. So இந்த டெஸ்ட், இந்த ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட் டியூப்ல என்ன பண்ணுவாங்களா, நமக்கு கொடுத்துருக்க சால்ட்டை வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்ல வச்சு அதை ஹீட் பண்ணுவாங்க. After all the water get evaporated, the dissolved salts are sedimented in the container. ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த டிசால்வ்டு வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு அந்த டிசால்வ்டு சால்ட் வந்துட்டு அடியில் வந்துட்டு அந்த கண்டெய்னர் செடிமெண்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட். ஸோ ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சால்ட், நமக்கு கொடுத்துருக்க சால்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்ல எடுக்கிறோம். ஸோ ட்ரை டெஸ்ட் டியூப்ல எடுத்துட்டு அதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாமே எவாப்ரேட் ஆகிட்டு அந்த சால்ட்டு மட்டும் அந்த கண்டெய்னரோட, அதாவது அந்த டெஸ்ட் டியூபோட அடிப்பாகத்தில் வந்துட்டு செடிமெண்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட், அதாவது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் சால்ட்டில் செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் பாருங்க, ஃப்ளேம் டெஸ்ட். Certain salts on reacting with concentrated hydrochloric acid form their chlorides. அதாவது சில சால்ட்டை வந்துட்டு நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதை அதோட குளோரைடை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ சர்டைன் சால்ட்டை வந்துட்டு நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட அதை ரியாக்ட் பண்ண வைக்கும்போது, கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட அதை ரியாக்ட் பண்ண வைக்கும்போது அதை அந்த சால்ட்டோட குளோரைடை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். The paste of the mixture with concentrated hydrochloric acid is introduced into the flame with the help of platinum wire. So platinum wire னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கும் கெமிக்கல் லேப்ல. ஸோ அந்த மெட்டீரியலோட ஹெல்ப்னால அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்து இந்த சால்ட்டை போட்டு நம்ம ரியாக்ட் பண்ணி வச்சுருக்கல, அது வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கும். அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இந்த ஃப்ளேமில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எதோட ஹெல்ப்னாலேனா இந்த பிளாட்டினம் ஒயர்னால. ஸோ அப்படி இதாகும்போது அங்கே கலர் சேஞ்சஸ் வந்துட்டு மாறும். when HCl is added with carbonate salt, it gives off carbon dioxide gas with brisk effervescence. அதாவது வந்துட்டு இந்த HCl, அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வந்துட்டு கார்பனேட் சால்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கார்பனேட் சால்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன் டை கேஸை வந்துட்டு இது அனுப்பிடும். எப்படி அனுப்பும்னா பிரிஸ்க் எஃபரன்ஸ், அப்படியே வந்துட்டு மேலே வந்துட்டு அப்படியே பபிளாக எஃபரன்ஸ் வரும். ஸோ அதை அனுப்பிச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓ இது வந்துட்டு கார்பன் சால்ட்டு தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளேம் டெஸ்ட்னு பார்க்கும்போது சில சால்ட்ஸை வந்துட்டு ஹைட்ரோக்ளோரிக், அதாவது கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் சால்ட் வந்துட்டு அதோட குளோரைடை வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த பேஸ்ட், அதாவது இந்த ரியாக்ட் பண்ணி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி வச்சுருக்கலாம், அந்த பேஸ்ட் எடுத்து நம்ம வந்துட்டு ஃப்ளேமில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். எப்படி, எதோட ஹெல்ப்னால, பிளாட்டினம் ஒயர்னால. ஸோ அப்படி வந்துட்டு இது பண்ணுவோம். ஸோ அது மூலயமா கலர் சேஞ்சஸ் பாருங்கள். கலர் ஆஃப் த ஃப்ளேம் இன்ஃபரன்ஸ். ஸோ பிரிக் ரேட் வந்துட்டா கால்சியம். கோல்டன், அந்த ஃப்ளேமில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கோல்டன் எல்லோ, பிங்க் வயலட், க்ரீன் ஃப்ரெஷ்லாம் வந்துட்டா பாருங்கள். கோல்டன் எல்லோ வந்துட்டா சோடியம், பிங்க் வயலட்னா பொட்டாசியம், க்ரீன் ஃப்ளஷஸ்னா ஜிங்க். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் அந்த கலர், அந்த ஃப்ளேமோட கலருக்கு ஏற்ற மாதிரி அதோட இன்ஃப்ளன்ஸ் வந்துட்டு, ஓ இந்த கலர் வந்தால் இந்த எலமெண்ட் தான், இந்த சால்ட் தான் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்டடீஸ்லாம் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்மளால் வந்துட்டு அந்த சால்ட்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ இந்த சால்ட்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்துட்டு 3 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் சால்ட்டை வந்துட்டு எந்த இதுவும் இல்லாமல் அதோட ஸ்மெல்லை பார்த்தோ இல்லாட்டி அதோட கலரை பார்த்தோ சொல்கிறதா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த நமக்கு கொடுத்துருக்க சால்ட்டை வந்துட்டு ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்பில் எடுத்து ஹீட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதா வந்துட்டு ட்ரை ஹீட்டிங் டெஸ்ட். ஃப்ளேம் டெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு கொடுத்துருக்க சால்ட்டை வந்துட்டு கான்சன்ட்ரேட்டட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணி அது குளோரைடை ஃபார்ம் பண்ணும். அந்த குளோரைடை கொண்டு போய் நம்ம ஃப்ளேமில் வந்துட்டு பிளாட்டினம் ஒயர்னால அது காட்டும்போது சில கலர் சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். ஸோ அப்படி மாறக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் ஆகக்கூடிய அந்த கலர் சேஞ்சஸ் வச்சு அந்த சால்ட்டை வந்துட்டு நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு சால்ட்டை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும்.
நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் யூசஸ் ஆஃப் சால்ட். இந்த சால்ட்டோட யூசஸ் என்ன? ஃபர்ஸ்ட் காமன் சால்ட் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், சோடியம் குளோரைடு NaCl, அதாவது நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா ஃபர்ஸ்ட் சால்ட் காமன் சால்ட். It is used in our daily food and used as a preservative. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்து இந்த சால்ட்டை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதோட ப்ரிசர்வேட்டிவாகவும் யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் காமன் சால்ட் ரொம்பவே முக்கியம். நம்ம சால்ட் போடாமல் எந்த டிஷ்ஷும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இதை வந்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் யூஸ். செகண்ட் யூஸ் இஸ் வாஷிங் சோடா. சோடியம் கார்பனேட் Na2CO3. ஸோ வாஷிங் சோடா என்னென்னா சோடியம் கார்பனேட் தான் வந்துட்டு வாஷிங் சோடா. It is used in softening hard water. ஸோ ஹார்ட் வாட்டரை வந்துட்டு சாஃப்டன் பண்ணுறதுக்கு இந்த வாஷிங் சோடா வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. It is used in glass, soap and paper industry. ஸோ இந்த இந்த கிளாஸ், சோப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸில் இந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராடக்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வாஷிங் சோடா இஸ் நத்திங் பட் சால்ட்டில் சோடியம் கார்பனேட் இருக்குல்ல, அதான் வந்துட்டு வாஷிங் சோடா Na2CO3. இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹார்ட் வாட்டரை வந்துட்டு சாஃப்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிளாஸ், சோப் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா, அதாவது சோடியம் பைகார்பனேட். ஸோ வாஷிங் சோடா அப்படிங்கிறது வந்துட்டு சோடியம் கார்பனேட், பேக்கிங் சோடா அப்படிங்கிறது வந்துட்டு சோடியம் பைகார்பனேட். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் used in making of baking powder which is the mixture of baking soda and tartaric acid. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பேக்கிங் பவுடர் நம்மளோட கேக்ஸில் புட்டிங்ஸ்லாம் போடுறாங்களே பேக்கிங் பவுடர். ஸோ அந்த பேக்கிங் பவுடரோட ப்ரிப்ரேஷனில் வந்துட்டு இது யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேக்கிங் சோடா எதனோட மிக்சர் அப்படின்னா பேக்கிங் பவுடர். இந்த பேக்கிங் சோடா அண்ட் டார்டாரிக் ஆசிட் இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு பேக்கிங் பவுடர். ஸோ இந்த பேக்கிங் பவுடரோட இதில் மேனுஃபேக்சரில் வந்துட்டு இந்த பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் இன் த சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன். ஸோ ஃபயர் எக்ஸ்டிங்ஷனில் சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அங்கேயும் வந்துட்டு இந்த பேக்கிங் சோடாவை யூஸ் பண்ணுறாங்க. Baking powder is used to make cakes, bread soft and spongy. ஸோ இந்த பேக்கிங் பவுடர் வந்துட்டு எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா கேக் அண்ட் பிரெட் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த கேக்கையும் ப்ரெட்டையும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வரக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் நம்மளோட அம்மா கூட வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க பேக்கிங் சோடான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. பேக்கிங் பவுடர்னு ஏதாச்சும் நம்ம செய்யும் போது நல்லா பொல்லி வரணும், சாஃப்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதான் வந்துட்டு இந்த பேக்கிங் பவுடர். It neutralizes excess acid in stomach and provides relief. ஸோ வந்துட்டு நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆசிட், நம்ம ஸ்டொமக்கில் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்துட்டு HCl செக்ரீட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸஸ் ஆசிடை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு ஏதாச்சும் ரிலீஃப், நமக்கு ஏதாச்சும் பெயின் இருந்தது அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ரிலீஃபை தரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு பேக்கிங் சோடா யூசஸ். ஸோ பேக்கிங் சோடா யூசஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்கிங் பவுடரில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபயர் எக்ஸ்டிங்ஷன், அதாவது சோடா ஆசிட் ஃபயர் எக்ஸ்டிங்ஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேக் அண்ட் ப்ரெட்டில் வந்துட்டு இந்த பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டொமக்கில் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆசிடை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு ரிலீஃபை வந்துட்டு இது தரும் அப்படிங்கிறாங்க. இதான் வந்துட்டு தேர்ட் ஒன் பேக்கிங் சோடா. ஃபோர்த் ஒன் பாருங்கள் ப்ளீச்சிங் பவுடர், அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, அதாவது CaOCl2. இதான் வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடர். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ப்ளீச்சிங் பவுடர் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதாவது வந்துட்டு டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்ம நிறைய பேருக்கு வந்து தண்ணியில அந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் யூஸ். செகண்ட் யூஸ் என்னென்னா இட் இஸ் யூஸ்டு இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஃபார் ப்ளீச்சிங் காட்டன் அண்ட் லினன். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் வந்துட்டு இந்த ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காட்டன் அண்ட் லினன் அந்த கிளாத்தை வந்துட்டு ப்ளீச் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ப்ளீச்சிங் பவுடர், அதாவது கால்சியம் ஆக்சிக்ளோரைடு CaOCl2. நெக்ஸ்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், அதாவது கால்சியம் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படிங்கிறது. இதான் வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் பிளாஸ்டரிங் போன்ஸ். ஸோ போன்ஸை வந்துட்டு பிளாஸ்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேஸ்ட்ஸ் ஃபார் ஸ்டாச்சு மேக்கிங்லேயும் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா தான் வந்துட்டு, அதாவது கால்சியம் சல்ஃபேட் CaSO4
ஹெமிஹைட்ரேட்னா ஹாஃப், அதாவது வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஹாஃப் வாட்டர் மாலிக்யூல் இருக்கும், அதை வந்துட்டு ஹாஃப் போட்டு H2O போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட் யூசஸ் ஆஃப் சால்ட்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் யூஸ் வந்துட்டு காமன் சால்ட், அதாவது சோடியம் குளோரைடு NaCl நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் வாஷிங் சோடா, அதாவது சோடியம் கார்பனேட். தேர்ட் ஒன் இஸ் பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட். Fourth one is bleaching powder, calcium oxychloride, and fifth one is plaster of Paris, calcium sulfate hemihydrate. ஸோ இதான் வந்துட்டு சால்ட்ஸோட யூசஸ். ஸோ இதோட வந்துட்டு இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சால்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ், வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா என்ன, அந்த சால்ட்டை வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதோட யூசஸ் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ஒரு நியூ லெசனோட உங்களை நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.